Landforms. Good morning students. 7th standard Geography lesson 2. Landforms. The landscape is being continuously worn away by two processes, weathering and erosion. இப்போ லேண்ட்ஃபார்ம்ஸ்னால் நிலத்தோற்றங்கள். இப்போ நம்ம வசிக்கிற இந்த பூமியில் நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலப்பரப்பானது பாறை சிதைவு மற்றும் அரித்தல் அந்த இரண்டு செயல்முறைகள் மூலம் அது என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. பாறை சிதைவுனாலையும் அரித்தல்னாலையும் அந்த நிலப்பரப்பு வந்து தேஞ்சு போகுது. Weathering is the breaking and falling apart into small pieces of the rocks on the earth surface. பூமியினுடைய மேற்பரப்பில் வந்து பாறைகள் என்ன பண்ணுதுன்னா உடைந்து போனவுடனே என்ன ஆகுது, உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாகவும் துகள்களாகவும் சிதறுவது பாறை சிதைவு எனப்படுகிறது. பூமியின் மேற்பரப்பில் பாறைகள் உடையுது, அப்புறம் சிறு சிறு கற்களாக மாறுது, துகள்களாக மாறுது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாறை சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எரோஷன் இஸ் த வேரிங் அவே ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் வாட்டர், விண்ட், ஐஸ் அண்ட் சீ வேவ்ஸ். இப்போ நீர், காற்று, பனி மற்றும் கடல் அலைகள் என பல்வகைப்பட்ட காரணங்களால் பூமியின் மேற்பரப்பு என்ன பண்ணுதுன்னா அரிக்கப்பட்டு அடிச்சிட்டு போகுது. பார்த்தியா, அப்படி அடிச்சிட்டு போகிற அந்த செயலை தான் என்னன்னு சொல்கிறோன்னா அரித்தல் என்கிறோம். நீர், காற்று, பனி, கடல் அலை இது மூலமாக இந்த காரணங்களால் பூமியின் மேற்பரப்பில் அடிச்சிட்டு செல்கிறது தான் அரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The eroded material is carried away by water, wind, etc. and eventually deposited. இப்போ அந்த அரிக்கப்பட்ட பொருள்கள் என்ன பண்ணுதுன்னா நீர்னாலையும் காற்றுனாலையும் பனியினாலையும் மற்றும் கடல் அலைகள் ஆகியவற்றால் இது என்ன பண்ணுதுன்னா கடத்தப்பட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கடைசியில் ஒரு இடத்துல அப்படியே படிய வைக்கப்படுகிறது. This process of erosion and deposition create different landforms on the surface of the எர்த்து. இப்போ அரித்தல் மற்றும் படிதல், இப்போ வந்து அரிச்சிட்டு போது ஒரு இடத்துல வந்து படிய வைக்கப்படுது. அப்போ அரித்தல் மற்றும் படிதல் இந்த செயல்முறைகளால் பூமியினுடைய மேற்பரப்பில் பலதரப்பட்ட நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. பூமியினுடைய மேற்பரப்பில் சில இடங்களில் சமமாக இருக்கும், சில இடங்களில் மேடு, சில இடங்களில் பள்ளமாக இருக்கும். இப்போ எதனாலன்னா இந்த அரித்தல்னாலே சில இடத்துல அரிக்கப்படும். ஒரு நிலம் வந்து அரிக்கப்படும் போது அந்த இடம் பள்ளமாயிரும். அப்படியே அடிச்சுட்டு வர பொருள் வந்து அரித்து அப்படியே அடிச்சுட்டு வர பொருள் வந்து ஒரு இடத்துல படிய வைக்கப்படும் போது அந்த இடம் மேடாயிரும். ஸோ இப்படி தான் நிலத்தோற்றங்கள் வந்து பல வகையான நிலத்தோற்றங்கள் பூமியின் மேலே காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து ரிவர், ஆறு. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்வாரம் வரை ஓடுகிற நீர் வந்து ஆறு என அழைக்கப்படுகிறது. அதாவது ரிவரில் வந்து த வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத் அலாங் ஏ டெஃபினட் கோர்ஸ் இஸ் கால்ட் ஏ ரிவர். இப்போ ரிவர்னால் என்னென்னா ரிவர் வந்து ஒரு இடத்துல வந்து தோன்றும். எப்படி மெயினாக வந்து ரிவர் பார்த்திங்கன்னா மலையின் மேலே தோன்றும். மழை பெஞ்சு அந்த மழையிலிருந்து அப்படியே வந்து வலிஞ்சிட்டு வர வாட்டர் இருக்கு இல்லையா, அதை தான் ரிவர்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பாதையில் ரிவர் வந்து தோன்றுது. ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றி முகத்வாரம் வரை ஓடுகிற, முகத்வாரம்னா என்னதுன்னா ஒரு வாட்டர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி ஓடுது. அப்படி ஓடும்போது என்ன பண்ணுது அப்படின்னா கடைசியில் போய் அது வந்து கடல்லையோ வேறு ஒரு ரிவர்லேயோ அது கலக்கும். அந்த கலக்கிற இடம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா முகத்வாரன்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றி முகத்வாரம் வரை ஓடுகின்ற ஒரு இடத்துல சேருது பார்த்தியா, அது வரல ஓடுகின்ற நீரை தான் ஆறுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து